மாஸ்கோவும் வாஷிங்டன் வெள்ளை மாளிகையும் சுமார் 1 மணி 15 நிமிடங்கள் பேசிக்கொண்டதாக ட்ரூத் என்ற சமூக வலைத்தளத்தில் பதிவேற்றம் செய்திருந்தார். வாஷிங்டன் பதிவேற்றம் செய்திருந்தது. ஆனால் சில நொடிகளில் அந்த பதிவேற்றம் டெலீட் செய்யப்பட்டது அல்லது நீக்கப்பட்டது. ஏனென்று தெரியவில்லை. அமெரிக்கா தற்பொழுது மாஸ்கோவிடம் வாஷிங்டன் வெள்ளை மாளிகை கூறிய என்னவென்றால், எங்களுக்கு தெரியாமலே உக்ரைன் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்துவிட்டது, உங்களுக்கும் தெரியாமல் நடந்துவிட்டது என்று பேசி இருப்பதாக தகவல்கள் சொல்லுகின்றன. அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் ரூத் என்ற ஒரு சமூக வலைத்தளத்தில் அவர் ரஷ்யாவுடன் பேசியதற்கான ஆதாரத்தை பதிவேற்றம் செய்திருந்தார். அதை தொடர்ந்து ஒரு பாரிய தாக்குதல் அல்லது ஒரு மேம்பட்ட தாக்குதலை ரஷ்யா உக்ரைன் மீது மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் பேசிய போது அவர் ஈரானுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அணுசக்திகள் எல்லோருடைய கையிலும் சென்றுவிடக்கூடாது அது என்று அவர் கவலை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடப்பதற்கு ரஷ்யா உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறதாக தகவல் வந்திருக்கின்றது. தொடர்ந்து உலக அரசியலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து பல்வேறு செய்திகளுக்காக வெள்ளூர் தமிழ் நியூஸ் திருச்சி சேனலில் நீங்கள் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.